இந்த ஜிப்ரலிங்க் பத்தி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். இந்த ஜிப்ரலிங்கால என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்பவே மாட்டீங்க. அதாவது இப்போ இந்த ஜிப்ரலிங்க்குள்ள இந்த பென்சில் ஐகான கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க இந்த ஜிப்ரலிங்க்க வந்து புரோகிராமிங் பண்ண முடியும். இது மூலியமா நீங்க என்ன சொல்றீங்களோ, அத அது செய்யும். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு ஹேர் சலூன் வேணும். இல்ல நீ ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணணும். இந்த TikTok டைல்ஸ், இந்த OX கேம் இருக்கும் இல்லையா? இதெல்லாம் நீ ப்ளே பண்ணணும். ஆப்போசிட்ல இருக்க ஒரு ஏஐயோட அப்படின்னு நம்ம புரோகிராம் பண்ணிட்டா, இப்போ ஆப்போசிட்ல என்ன ஏஐ இருக்கோ, அது அப்படியே பார்த்தீங்கன்னா, இது சொல்ற மாரி நடந்துக்கும். அதாவது ஒரு ஏஐ மாடல் இன்னொரு ஏஐ மாடல கண்ட்ரோல் பண்ணுது வித் அ ஃப்ரீக்வென்சி. அது எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்க. நீங்க இப்ப பார்த்திருப்பீங்க. ஒரு ஜிப்ரலிங்க் இன்னொரு ஜிப்ரலிங்க் வந்து கேமுக்கு கூப்பிடுது. இந்த ஓஎஸ் கேம்ஸ் வந்து 2 பேருமே ப்ளே பண்ணாங்க. ஆனா, நீங்க அதுல ஒரு விஷயம் நோட் பண்ணணும். நான் ஒரு கேமுக்கு தான் பெர்மிஷன் குடுத்தேன். ஆனா, ஒண்ணு தோத்தனால அதாவது ஆப்போசிட் இருக்கிறது ஜெயிச்சிருச்சு. நான் கமாண்ட் குடுத்தது தோத்துருச்சு. நம்ம மாஸ்டர் சொன்னத கேட்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த கமாண்ட வந்து அகைன் என் கூட இன்னொரு ரீமேட்ச் ஆடுறியா? அப்படின்னு கேட்டு, அகைன் ஒரு ரீமேட்ச்ல பார்த்தீங்கன்னா, ஜிப்ரலிங்க் ஜெயிக்கிற மாரி தான் இருக்கு. ஆனா, இது நான் குடுக்காத கமாண்ட். அந்த டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் இந்த வகையான ஏஐ பார்த்தீங்கன்னா, சோர்வடையவே மாட்டுது. ஜெயிக்கிற வரைக்கும் போராடுது. அதையும் மீறி இவங்க 2, 3 விஷயங்கள் பேசிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, புரோகிராமிங் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஸோ, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஏஐ வந்து புரோகிராமிங் பண்ணி இந்த மாரி நம்மளோட வொர்க்குக்கு வந்து அனுப்புறது சரியா? தவறா? அப்படின்னு நீங்க கமெண்ட்ல மறக்காம சொல்லணும். ஏன்னா தெரிஞ்சுப்போம் எத்தன பேத்துக்கு இதுல வந்து ஆர்வம் இருக்கு அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம, சில கருத்து முரண்பாடுகளும் இருக்கு. இந்த ஜிபர்லிங்கால இன்னொரு புரோகிராமிங் பண்ண ஜிபர்லிங்க் வந்து தோற்கடிக்க முடியுது, ஜெயிக்குது. இது வேற விஷயம். இது மத்த ஏஐன்னு வரம்போது, அது இத விட டாப்ல இருக்கலாம், பாட்டம்ல இருக்கலாம். மேபி இது ஒரு ஃபைட்டா கூட மாறலாம் இல்லையா? ஸோ எத்தனையோ முறை நடந்திருக்கு. நம்ம கேட்ட ஆப்போசிட்டான கொஸ்டின்ஸ்க்கு கொஞ்சம் கோவப்பட்டு ChatGPTல ஆன்ஸர் பண்ண காலமும் உண்டு. ஸோ அந்த மாரி நடந்தா எப்படி இருக்கும்னு நெனைக்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பார்க்கலாம் ஏஐ எந்த அளவுக்கு வளர்ச்சிய வந்து நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.